15 நிமிடம் அதை திரும்ப சொல்ல வேண்டும். படிப்பது என்று படித்துவிட்டு அடுத்ததற்கு தாக்குவதல்ல. படிப்பதில் 6 கட்டமாக படிக்க வேண்டும். ரீடிங், ரிமெம்பரிங், ரிகாபிச்சுலேஷன், ரீப்ரொடக்ஷன், ரெக்டிபிகேஷன், ரிவிஷன் என்ற 6 படிகளில் படிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் முதல் முறை தயவு செய்து ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்று படிக்காதீர்கள். நம்முடைய ஆழ்மனம் மேல் மனத்தை காட்டிலும் வலிமையானது. சில நேரங்களில் உங்கள் நண்பர் 10 வருடத்திற்கு முன்பு சந்தித்தவரை சந்தையிலே பார்த்தீர்கள். முகம் ஞாபகத்தில் இருக்கும், பெயர் ஞாபகத்தில் இருக்காது. உங்கள் மேல் மனத்தின் மூலம் நிறைய முயற்சி செய்வீர்கள், பெயர் கிடைக்காது. 2-3 நாட்கள் கழித்து தானாக ஆழ்மனத்தில் இருந்து அந்த விடை வரும். ஏனென்றால் ஆழ்மனம் என்பது ஒரு பெரிய குளத்தை போன்றது. மேல்மனம் என்பது அதிலிருந்து வருகிற நீரூற்றை போன்றது. நீரூற்று மறுபடியும் குளத்தில் ஐக்கியமாவதைப் போல மேல்மனத்தில் சிந்திக்கிற அனைத்துமே ஆழ்மனத்தில் ஐக்கியமாகிறது என்பதை உணர்கிறது. எனவே முதல் முறை படிக்கிற போது மகிழ்ச்சியாக படியுங்கள். தென்றலின் தேர்வை பிடித்துக் கொண்டு கந்தவிடத்தில் நடப்பது போல படியுங்கள். அப்படி படித்தால் நீங்கள் படித்தது உங்களுடைய ஆழ்மனத்திற்குள் சென்றுவிடும். அடுத்ததாக நினைவுபடுத்தி படியுங்கள். மூன்றாவதாக என்ன படித்தோம் என்பதை சொல்லி பாருங்கள். நான்காவதாக அப்படி நீங்கள் சொல்லி பார்த்ததை சரியாக இருக்கிறதா என்று பார்த்து பிறகு சுருக்க குறிப்புகள் எழுதுங்கள். பிறகு அது ஒரு முறை வாசியுங்கள்.